திருமூலர் நமக்கு 2 விதமான டைமென்ஷன் ஆஃப் லைஃப்பை சொல்லித்தரார். நிலையாமை, இந்த உடம்பை பற்றி சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் இதுதான் நான் நினச்சிக்கிறோம். இந்த உடம்பு தான் நான். செத்து போச்சுன்னா ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, செத்து போச்சுன்னா படுத்து போட்டுட்டுப்பா ஊரே வந்து அழுங்கிறார். ஒரு வரிக்கும் 1000 அர்த்தம் இருக்கு. அது என்ன ஊரெல்லாம் கூடினா உடம்பு செல்லாமல் படுத்துருப்ப. ஒரு பையன் வந்து என்னப்பாச்சு, ஏதாவது மருத்துவ செலவு வேணுமா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவா, வரமாட்டான். செத்துட்டா எல்லாரும் வந்துடுவான். ஏன் நீ எழுந்து எதுவும் கேட்க மாட்டல? செத்ததுக்கு அப்புறம் நீ எழுந்து ஏதாவது கேட்க போறியா என்ன? எப்பா இறுதி சடங்குக்கு ஒரு 5000 ரூபாய் பொண்டாடிக்கிட்ட கொடுப்பான்னு கேட்பியா என்ன? இல்லை, அதெல்லாம் தைரியமாக வரான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு அழுவானாம். ஏன் உன் காதுக்கு எப்படியும் கேட்க போகிறது இல்லை. ஐயோ இப்படி போயிட்டேடா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னை நான் வச்சு காப்பாற்றிருப்பேடா. அவன் படுத்தப்ப வந்து எட்டி கூட பார்த்துருக்க மாட்டான். ஒலிக்க அழுவான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயர் சூட்டி. சுந்தரம்னு பேர் வச்சுருக்காங்க, அழகான பேர். சுந்தரம் சார் எப்போ எடுப்பீங்கன்னா சொல்ல போகிறாங்க, பாடியை எப்போ எடுப்பீங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்படி தானே அர்த்தம்? யாராவது இது வரைக்கும் சுந்தரத்தை எரிச்சிட்டிங்களா சொல்லுவாங்க. சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு. உங்களுடைய பென்ஷன் பணத்தில் ஒரு 3 ஃப்ளோருக்கு வீடு கட்டியிருப்பீங்க. இல்லைங்க எங்கள் வீட்டிலே புதைச்சிக்கிறேங்க ஒரு மூலையில் எங்கள் அப்பாவை, அவர் ஆசைப்பட்டு கட்டின வீடுங்க இதுன்னு சொல்லுவானா? சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு. அப்புறம் கடைசி வரி தான் அழகு. நீரினில் மூழ்கி, சாம்பலாவது இருக்குது சொல்லும்ல, செத்தா சாம்பல் தான்ப்பா, கிடையாது, அதையும் கொண்டு போய் கரைச்சிருவான். கடைசி வரி இன்னும் அற்புதம். நினைப்பு ஒழிந்தார்களே அப்படின்னா என்ன? அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களாம் 1 வாரம் சாப்பிடாது, அழுதுகிட்டே சாப்பிடாது. 1 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மானு படத்தை பார்க்கும்போது அழும். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அம்மா நீ இல்லையம்மான்னு அழும். 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா இருந்துச்சு நல்லா பார்த்துக்கும், அழ வராது. ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் எங்கள் அம்மா இருந்தாங்க மாமி போயிட்டாங்க அவங்க. ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா எப்போ தவறினாங்க எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அம்மா முகமே எனக்கு ஞாபகம் இல்லை. நினைப்பு ஒழிந்தார்களேங்கிற. நீங்கள் யாரெல்லாம் உங்களை இப்போ நீங்கள் ரொம்ப உயர்வாக நினைக்கிறீங்களோ, உங்கள் அன்புக்குரியவங்க நினைக்கிறீங்களோ, அவங்களாம் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இறந்த அன்று உங்கள் மீது விழுந்து புரண்டு அழுத அந்த அன்பும் கண்ணீரும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயர் சூட்டி சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. அவ்வளோதான்டா இந்த வாழ்க்கைங்கிறார் திருமூலர். நிலையாமை.